நாம எல்லாரும் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரமான பதட்டத்தை அனுபவிச்சிருப்போம். ஒரு முக்கியமான எக்ஸாமோ இல்ல இன்டர்வியூவோ போகும்போது கை கால்லாம் நடுங்கும், தொண்டை வறண்டு போகும். யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே சிறந்த வில்லாளியான அர்ஜுனனுக்கும் அதே நிலைமை தான் இப்போ ஏற்படுது. அவரோட எதிரிகளை அவர் பார்த்தப்போ வராத பயம் அவரோட சொந்தங்களை பார்த்தப்போ வந்திருக்கு. இந்த 28வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் தன்னோட உடல்நிலையை விவரிக்கும் போது அது ஒரு போர் வீரனோட குரலா இல்லாம ஒரு பயந்த குழந்தையோட குரலா இருக்கு. அப்படி என்ன சொல்றாரு அர்ஜுனன்? தேரு 2 படைக்கும் நடுவுல நிக்குது. அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவரோட முதல் வரியே ரொம்ப உருக்கமானது. அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சிதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணா, சண்டை போடணுங்கிற வெறியோட இங்க வந்து நிக்கிற இந்த என் சொந்த உறவினர்களை பார்த்ததும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒழையுது அப்படின்னு சொல்றாரு. நேத்து வரைக்கும் எதிரியா தெரிஞ்சவங்க இப்போ சொந்தக்காரவங்களா தெரியறாங்க. அங்கதான் அர்ஜுனனோட குழப்பம் ஆரம்பிக்குது. அர்ஜுனன் சொல்றாரு, தன்னோட உடம்புல ஏற்படுற மாற்றங்களை 2 விஷயமா சொல்றாரு. சுதந்தி மம காத்ராணி, என் கை கால் எல்லாம் அப்படியே சோர்ந்து போகுது கிருஷ்ணா, என்னால நிக்க கூட முடியல, பலம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. முகம்ச பரிசுஷ்யதி, என் நாக்கு அப்படியே உலர்ந்து போகுது, என் வாய் வறண்டு போகுது, என்னால பேச கூட முடியல. கவனிச்சு பாருங்க, இது எல்லாமே ஒரு மனுஷன் அதீத பயத்துல இருக்கும்போது ஏற்படுற அறிகுறி. அர்ஜுனன் மரணத்துக்கு பயப்படல, ஆனா என் கையால என் தாத்தாவையும் என் அண்ணன் தம்பிகளையும் நான் கொல்லணுமா அப்படிங்கிற அந்த தர்ம சங்கடம் அவரை ஒரு நோயாளி மாதிரி மாத்திடுச்சு. ஏன் அர்ஜுனன் இப்படி ஆனாரு? அர்ஜுனன் இது வரைக்கும் எத்தனையோ போர்க்களை பார்த்தவரு. ஆனா அந்த போர்களை எல்லாம் இது என் கடமைன்னு நினைச்சாரு. இப்ப மட்டும் ஏன் இப்படி தடுமாறுறாரு? ஏன்னா நான் எனது அப்படிங்கிற அந்த பாசவலை அவரை சுத்திடுச்சு. தர்மத்தை விட உறவு பெருசுன்னு அவர் தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மனுஷன் எப்போ கடமைய மறந்து உணர்ச்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறானோ அப்போ அவனோட அறிவு மங்கிடும், வேலை செய்யாது. அதனாலதான் அர்ஜுனன் இப்போ ஒரு கோழை போல பேசுறாரு. இன்னைக்கு நம்ம மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய பேசுறோம். அர்ஜுனனுக்கு நடந்தது ஒரு விதமான ஆங்ஸைட்டி அட்டாக். ஒரு பெரிய பொறுப்பு வரும்போது, இல்லைன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு எதிராக நம்ம ஒரு டஃப்பான முடிவை எடுக்க வேண்டிய சூழல்ல நம்ம தள்ளுறப்போ நாமளும் இப்படிதான் நிலை கொள்கிறோம். பகவத்கீதை இங்க என்ன சொல்லுதுன்னா, அர்ஜுனன் மாதிரி ஒரு மகாவீரனுக்கே இந்த நிலைமை வருதுன்னா சாதாரண மனுஷங்களுக்கு வர்றதுல ஆச்சரியம் இல்ல. இந்த சூழல்ல இருந்து நம்மளை காப்பாத்த அங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் இருந்த மாதிரி நமக்கு சரியான வழிகாட்டி தேவை. அர்ஜுனனோட வேதனை இதோட முடியல. அவரோட கை கால் மட்டும் சோர்ந்து போகல, அவரோட உடம்புல இன்னும் சில பயங்கரமான மாற்றங்கள் நடக்குது. அவரோட காண்டீப வில் அவர் கையை விட்டு நழுவி விழப்போகுது. அப்படி என்ன மாற்றம்? அர்ஜுனனோட அந்த நிலைமைய அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் விரிவா பார்ப்போம். அர்ஜுனன் அழுதுகிட்டே சொன்ன அந்த அடுத்த வார்த்தைகள் என்ன? தொடர்ந்து பயணிப்போம்.